சென்னையில பிளாட் வாங்கினா பிளாட் ஃப்ரீயா கொடுக்குறேங்க. அது நம்ம கிட்ட பிளாட் வாங்கினா 100 கிராம் தங்க நான் ஃப்ரீயா கொடுக்குறேங்க. எங்கன்னு தானே கேக்குறீங்க? நம்ம ஏரோ சிட்டி அக்கார்ட் ஹவுசிங்கோட ஏரோ சிட்டி ப்ராஜெக்ட் வரகிடத்துல சென்னையோட 3வது டைடல் பார்க் ஐடி கம்பெனி ஏரோஸ்பேஸ் பார்க்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்க லொகாலிட்டில இருந்து ஜஸ்ட் வாக் இன் டிஸ்டன்ஸ்ல டெவலப் பண்ணிருக்கோம். ஏரோ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 56 ஏக்கர்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப்ங்க. டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸோட ஒரு கேட்டட் கான்செப்ட்ல டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரகிடம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வரகிடம்னாலே இந்தியாவோட டெட்ராய்ட்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இங்க சூப்பரா இங்க வந்துட்டு இருக்கு. பாருங்க என்னோட ரைட்ல இந்த ரோடு பாத்தீங்கன்னா இது சென்னை பெரிஃபரல் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஈசிஆர்ல இருந்து மகாபலிபுரத்துல இருந்து உங்களுக்கு சென்னை நார்த் வரைக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு பெரிய ஹைவே. இந்த சென்னை பெரிஃபரல் ஹைவேல இருந்து நம்ம சைட் ஒரு 100 ஃபீட் ரோட்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. இந்த ரைட் எடுத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில், லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்ரீபெரும்புத்தூர் NH4 பெங்களூர் ஹைவே வழியா ரீச் ஆயிடலாம். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேரா காஞ்சிபுரம் போயிடும். ரைட் எடுத்து நேரா போனீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். சோ இவ்வளவு அருமையான ஒரு லொகேஷன்ல இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஒரு 100 ஃபீட் ரோட்ல தான் லொகேட் ஆயிருக்கு. அதாவது ஒரகிடம்னாலே மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அதிகமா இருக்கிற ஒரு லொகாலிட்டி. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லவே வேணா, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கலாம் மார்னிங் 8 மணிக்கு எவ்வளவு பிஸியா இருக்கு பாருங்க இந்த ஜங்ஷன். ரைட் சைடுல பாருங்க அப்போலோ டயர்ஸ் இருக்கு, பெரிய ஒரு கம்பெனி. என்னோட லெஃப்ட்ல பாருங்க இது அப்படியே சிங்கப்பெருமாள் கோயில் போயிடும். இங்க தான் உங்களுக்கு ரெனால்ட், நிசான்ல இருந்து பென்ஸ், இது எல்லாமே இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா கார் கம்பெனி இங்க தான் இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு லொகேஷன் இது. இப்போ நம்ம எங்க நின்னுட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு லேண்ட்மார்க். சூப்பர் சார். அதாவது பிரதர் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரகிடத்துல சென்னையோட 3வது டைடல் பார்க். ஆமா சூப்பர் சார். அது மட்டும் இல்ல வித் 100 ஐடி கம்பெனிஸ் இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஏரோஸ்பேஸ் பார்க் 750 ஏக்கர்ல 110 கம்பெனி பிரதர். சூப்பர் சார். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு லொகாலிட்டில தான் நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கோம். இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு வாக் இன் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட் இருக்கு. பாருங்க இந்த இது எல்லாமே 100 ஃபீட் ரோடு. சூப்பர். மெயின் ரோடா இருக்கட்டும், இன்னர் ரோட்ஸ் எல்லாமே 100 ஃபீட் ரோடு. இந்த ரோட்ல இருந்து நேரா டிராவல் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம சைட்டே ரீச் ஆயிடலாம். அதாவது சென்னையோட 3rd டைடல் பார்க் பக்கத்துல நம்ம சைட். OMRல டைடல் பார்க் பக்கத்துல நிறைய பேர், அதாவது டைடல் பார்க் டெவலப் பண்ணும்போது நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு. அதே மாதிரி 2வது டைடல் பார்க் பட்டாபிராம், ஆவடி பட்டாபிராம் பக்கத்துல டெவலப் பண்ணும்போது மிஸ் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு அங்க எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் 10,000 20,000 போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம சென்னை ஒரகிடத்துல 3வது டைடல் பார்க் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சில லட்சங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு 2-3 வருஷத்துல நீங்க கோடிகள்ல ரிட்டர்ன்ஸ் எடுங்க. இன்னொரு லேண்ட்மார்க்கு வந்திருக்கோம். ஐபோன் கம்பெனியோட மேனுஃபேக்சரர் ஃபாக்ஸ்கான் கம்பெனியோட ஸ்டாஃப்களுக்கு 30 ஏக்கர்ல 15,000 வீடு. பின்னாடி பார்க்கலாம் நீங்க. அப்படியே ஆப்போசிட் சைடுல தான் ஐபோன் கம்பெனி இங்க வரப்போகுது. ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு லொகாலிட்டி 15,000 வீடு. அது உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல், சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல் எல்லாமே அது உள்ளே வருது. பாருங்க 100 ஃபீட் ரோடு அப்ரோச். இந்த 100 ஃபீட் ரோடு அப்ரோச்ல தான் நம்ம சைட்டும் லொகேட் ஆயிருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் இதே மாதிரி வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட்டும் லொகேட் ஆயிருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ் ஃபுல்லாவே நீங்க வந்து பாத்துட்டு வந்திருப்பீங்க. எந்த அளவுக்கு பிரீமியமா ஒரு நல்ல டெவலப் ஆயிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன்ல நீங்க நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. சார் சொல்லிருங்க சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சூப்பருங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. நம்ம சேனல் மட்டும் இல்ல, யூடியூபை திறந்து ஒரகடம் இல்ல பூந்தமல்லி அப்படின்னு போட்டாலே பாத்தீங்கன்னா அக்கார்ட் ஹவுசிங்ல இருந்து சாரோட வீடியோ தான் நீங்க வந்து பாப்பீங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட் எங்க இருக்கும்? ஒரகடத்துல இருக்கும். கண்டிப்பா. லொகேஷன், நம்ம சைட், அட்வான்டேஜஸ், ஏன் மக்கள் இங்க வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பத்தி பேசலாமா சார்? கண்டிப்பா. சூப்பர் சார். ஓகே. வணக்கம், நான் பிரிஜேஷ் அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். இப்போ நம்ம வந்துட்டோம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. ஏரோ சிட்டி பிரதர். சூப்பர் சார். இது வந்து லேஅவுட்லாம் கிடையாது, டவுன்ஷிப். ஆமா, அதாவது கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். 56 ஏக்கர். பெரிய ப்ராஜெக்ட். ஒரகடம்ல 56 ஏக்கர். ஆமா. ஓகே சார். சோ இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரகடத்துல இல்லீங்களா? எக்ஸாக்ட்டா ஒரகடத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. படப்பை தாண்டி ஒரகடத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரகடம் தான் சென்னையில ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு பெரிய லொகாலிட்டி. கண்டிப்பா சார். இல்லீங்களா? நம்ம வரும்போதே பார்த்தோம், ஃபுல்லா பாத்துட்டு வந்திருக்கோம். ஃபுல்லா எல்லாம் லைவாவே பார்த்தோம். கண்டிப்பா சார். சோ அந்த அளவுக்கு டெவலப்மென்ட்ஸ், அதாவது டெவலப்மென்ட்ஸ் வர போகுது. இல்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும். ரோட்ஸ் எல்லாம் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வரும். அப்படி எல்லாம் கிடையாது. லைவாவே டெவலப்மென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது சென்னையோட 3வது டைடல் பார்க். சரிங்க சார். பெரிய லேண்ட். இதோட என்ன வேணும்? அதாவது வித் 100 ஐடி கம்பெனிஸ். சூப்பர் சார். ஏரோஸ்பேஸ் பார்க் 110 கம்பெனிஸ் வருது. சரிங்க சார். சோ இது இல்லாம ஐபோன் டவுன்ஷிப் 15,000 வீடு. இதெல்லாம் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வாக் இன் டிஸ்டன்ஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இது எல்லாமே லேண்ட்மார்க். சூப்பர் சார். சோ டெவலப்மென்ட்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே லேண்ட்மார்க். இதெல்லாம் ஒரு இப்போ வர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 2 இயர்ஸ்ல 100% ஃபங்க்ஷன் ஆகும். சூப்பர். ஆரம்பிச்சிடுச்சுனா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 5,000 ரூபாய்க்கு மேல போகும். சூப்பர் சார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கெபாசிட்டி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு
உள்ள ஒரு லொகாலிட்டில இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கண்டிப்பா கண்டிப்பா அப்படி இருக்கையில பிராக்டிகலாவே நம்ம யோசிப்போம்ல. ஆமா சோ அதனாலதான் அந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட எம்என்சி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 100-150 எம்என்சி கம்பெனிஸ் இருக்கு. சோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு இந்த பக்கம் தான். அதனாலதான் இப்போ ஏர்போர்ட்டும் இந்த பக்கம் கொண்டு வரப்போறோம். பரந்தூர் ஏர்போர்ட் ஒரு 15 கிலோமீட்டர் தான். சூப்பர் சார். சோ அந்த அளவுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது. மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓகே. சென்னை பெரிஃபரல் ரோட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சோ இதெல்லாம் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே நிறைய பேர் இன்வெஸ்ட்மென்ட்க்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அதாவது அது செக்யூரா இருக்குமான்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. கேரண்டியா சொல்றேன், அதாவது நம்ம ப்ராஜெக்ட் கண்ண மூடி சொல்லுவேன், இன்னும் 2 வருஷத்துல இது ஒரு 5000 ரூபாய்க்கு மேல ஸ்கொயர் ஃபீட் போகும். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். 100% சொல்றேன். சூப்பர் ரொம்ப அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு அப்ப அவங்க வந்து அவங்களோட லைஃபே வந்து செட்டில் ஆயிடும். கண்டிப்பா பிரதர், ஏன்னா இவ்ளோ டெவலப்மென்ட்ஸ் வருது இல்ல. கண்டிப்பா இந்த அளவுக்கு டெவலப்மென்ட்ஸ் வரும்போது அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு லைவா எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம்ல, உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு உங்களுக்கு. அதனால தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சொல்றோம், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்றோம். இப்போ இங்க என்ன மாதிரி சார் எவ்வளவு பிளாட்ஸ் நம்ம இதுல கொடுத்துறோம், என்ன இதுல ரேட்ல இருந்து எப்படி பட்ஜெட் எல்லாமே போகுது சொல்லுங்க. அதாவது நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட், ரேர் அப்ரூவ்ட், பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். லீகல் பக்காவா கிறிஸ்டலா இருக்கும், கிளியரா இருக்கும். 4 பேஸ் 5 பேஸ் முடிஞ்சு சார். ஆல்ரெடி 3 பேஸ் முடிஞ்சு 4வது பேஸ் முடிய போகுது. ஏன்னா அவ்வளவு பேர் 3 பேஸ்ல எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. அதனால தைரியமா நீங்க வரலாம். சில பேர் வீடு கட்டிருக்காங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அதனால டாக்குமெண்ட்ஸ் கிறிஸ்டலா இருக்கும், நீங்க பயப்படவே வேண்டாம். புக் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் தரேன், நீங்க உங்க லீகல் லாயரை பாத்துக்கங்க. மன திருப்தியோட நம்ம கிட்ட வாங்கினா போதும். அவங்களுக்கு உண்டான என்ன சர்வீஸோ நம்ம கிட்ட இருந்து நல்லபடியா பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் சார். பட்ஜெட் எப்படி சார்? பட்ஜெட் பிரதர், அதாவது இங்க வந்து நம்ம பிளாட் சைஸஸ் எல்லாம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் இருக்கு. 800, 1500, 1200 என்ன பட்ஜெட்டோ கஸ்டமருக்கு அவங்களுக்கு ஏத்த பிளாட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவுதான் இருக்கு. ஒரு 12 லட்சம் இருந்தா போதும். ஒரு பிளாட் ஏரோ சிட்டி, அதாவது சென்னையோட 3வது டைட்டில் பார்க் பக்கத்துல ஒரு பிளாட் வாங்கலாம். மார்க்கெட் பிரைஸ் இங்கேயும் நம்ம ஏரோ சிட்டில 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் நான் குறைவா கொடுத்தேன். சூப்பர் சார். மார்க்கெட்டை விட 1000 ரூபாய் கம்மியா கொடுத்தேன். பிரைஸை விட விசாரிச்சுட்டே வரட்டும். சரி சார். அதாவது இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2100 2100 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆஃபர் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் கண்டிப்பா சார். அதாவது இந்த சரௌண்டிங்ல அந்த டெவலப்மென்ட் போக பாத்தீங்கன்னா அந்த அப்ரிசியேஷனும் நல்லா இருக்கு. அத கண்கூட நான் பாக்குறேன். அப்படின்னா இந்த சைட் ஃபேஸ் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பட்ஜெட்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஏன்னா அதோட அப்ரிசியேஷன் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா டைட்டில் பார்க் அப்ப கட்டிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஃபுல்லா முடிக்க போறாங்க, கம்ப்ளீட் பண்ண போறாங்க. நம்ம ஐபோன் டவுன்ஷிப் வந்து திறக்க இது இப்ப ஃபங்க்ஷன் வந்துட்டாங்களா சார்? ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஐபோன் கம்பெனி கட்டிட்டு இருக்காங்க. அதனால அப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைவாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம போடும்போது இங்க அந்த வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு ஒரு திருப்தி இருக்கும், ரொம்ப திருப்தியா இருக்கும். நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் ஏறி இருக்கா சார் நம்ம ஹோட்டல்ல இருந்து? முதல்ல ஃபேஸ் 1க்கும் இதுக்கும் ஒரு 600 700 ரூபாய் கிட்ட அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு. சூப்பர். சோ அந்த அளவுக்கு மெயின் இன்னொரு ரீசன் பண்றது அது இவ்வளவு டெவலப்மென்ட்ஸ் இவ்வளவு லேண்ட்மார்க்கு தவிர கனெக்டிவிட்டி முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சைட்டுக்கு டெவலப் ஆகிறதுக்கு கனெக்டிவிட்டி முக்கியம். நம்ம சைட் பாருங்க 100 அடி ரோடு ஃபுல்லாவே நம்ம அந்த சைட்டுக்கு மொத்தம் 4 கனெக்டிவிட்டி எல்லாமே 100 அடி ரோடு. அதே மாதிரி தாம்பரத்துல இருந்து ஆக்சஸ் எல்லா ஏரியா, அதாவது சென்னைக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ணிடலாம். அதாவது இப்போ சென்னை தாம்பரம் ஒரு 25 மினிட்ஸ்ல ரீச் பண்ணலாம். வண்டலூர் 10 மினிட்ஸ்ல ரீச் பண்ணலாம். சிங்கப்பெருமாள் கோயில் ஒரு 10 நிமிஷத்துல ரீச் பண்ணலாம். எல்லாமே ஹைவே. சோ எல்லாமே ஹைவே. அவுட்டர் ரிங் ரோடு அதை விட்டுட்டோம், அதுவும் ஒரு 10 நிமிஷத்துல ரீச் பண்ணலாம். சோ பெங்களூர் ஹைவே ரீச் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் வே போலாம். எல்லாமே இந்த டச்ல தான் போகுது. பெரிஃபரல் ரிங் ரோடு இந்த டச், பெரிஃபரல் ரிங் ரோடு தான் நம்ம சைட்டோட அப்ரோச் ரோடு. எல்லாமே இருக்கு. இவ்ளோ கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு சைட் வேற எங்கேயுமே கிடைக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னொரு ஸ்பெஷல் ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் இருக்காரு இங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பாலக்கோட்டை முருகர் கோயில். சூப்பர் சார். ரொம்ப ஃபேமஸான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். 2000 வருஷம் பழமையான கோயில். ஒரு பழனிக்கு போனா என்ன ஒரு திருப்தி கிடைக்குமோ, இல்ல ஒரு திருச்செந்தூர் போனா என்ன திருப்தி கிடைக்குமோ, முருகரை பார்த்தாலே பாலக்கோட்டை முருகரை பார்த்தாலே அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு லொகாலிட்டில தான் இருக்கும். வீடுகளும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பிரதர். நம்ம சைட்டுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 வீடுங்க இருக்கு. சூப்பர் சார். பஸ் ரூட் இருக்கு. ஆமா, தாம்பரத்துல இருந்து பஸ்ஸே வருது, பஸ் வந்து போறது. அந்த அளவுக்கு நல்ல டெவலப்மென்ட்ஸ் வந்து, அதாவது வீடு கட்டியும் உடனே வரலாம். அதாவது செக்யூரிட்டி கொடுக்குறோம். நிறைய பேர் பிரதர் இப்ப இன்வெஸ்ட்மென்ட் பாக்குறாங்க. அதே மாதிரி என்ஆர்ஐஸும் அவங்க கஷ்டப்பட்டு கடல் கடந்து சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்காக இடம் தேடுவாங்க. அவங்களுக்கு இந்த பாதுகாப்பா இருக்கா, அந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லிக்கிறது ஒண்ணுதான், பாதுகாப்பானது கேட் இருக்கு. 56 ஏக்கருக்கும் நம்ம காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்கோம். சோ இது 24 hours செக்யூரிட்டி இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு பராமரிப்பு நாங்களே பாத்துக்கிறோம். நம்ம சைட்டுக்கு பெரிய ஒரு ஹைலைட். அதான் இன்னைக்கு சென்னையில தண்ணி தான் எல்லாருக்கும் பெரிய இஷ்யூ, ரொம்ப முக்கியமானது.
ஆமா சிட்டில எல்லாம் 500-600 அடிக்கு மேல போயிடுச்சு. ஆமா நம்ம சைட்ல 50 அடியில தண்ணி, 50 அடியில தண்ணி, 50 ஃபீட்ல வாட்டர். ஏன்னா மரங்களை பார்த்தாலே தெரியுது. ஆமா, அதனாலதான் இவ்வளவு பசுமையா greenery-ஆ இருக்கு, நல்லா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு கிரீனரியா இருக்கு. ஆமா ஆமா சோ இங்க இன்னைக்கு சென்னையில நம்ம சைட் மாதிரி கிரீனரியா எங்கேயுமே இருக்கு, பார்க்க முடியாது. அது இவ்வளவு பெரிய சைட் உங்களுக்கு. ஆமா. So பாருங்க, phase 4 இப்ப டெவலப் பண்ணா ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு நம்ம ஒரு தென்னை மரம் வச்சு கொடுக்குறோம். சூப்பர். தென்னை மரமே வச்சு கொடுக்குறோம். தென்னை மரமே சாதாரண மரங்கள்லாம் கிடையாது. இல்ல, தென்னை மரமே நம்ம வச்சு கொடுக்குறோம். Super, ஆல்ரெடி முடிச்ச ஃபேஸ்லாம் நம்ம மாண்டேஜ்லயே பார்க்கலாம். அந்த அளவுக்கு கிரீனரியா இருக்கும் உங்களுக்கு. சூப்பரா இருக்கும். புக்கிங்ஸ் எப்படி சார் போயிட்டு இருக்கு? எவ்வளவு அவைலபிலிட்டி எப்படி இன்னொரு இருக்கு? 80 plots தான் இருக்கு. 80 plots தான் இருக்கு. 80 plots தான் இருக்கு. சூப்பர். அதனால குயிக்கா வந்து உங்களுக்கு பிடிச்ச plots வந்து நம்ம எல்லா ஃபேசிங்லயும் இருக்கு. நார்த், சவுத், வெஸ்ட் Facings இருக்கு. எல்லா ஃபேசிங்லயும் plots இருக்கு. சூப்பர். 12 லட்சத்துல நம்ம வாங்கிடலாம். என்ன சார் 12 லட்சம் மினிமம் சூப்பர் நான் சொல்றது. அரை கிரவுண்ட் கூட இருக்கு, ஒரு கிரவுண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருக்கு. ஏரோ சிட்டில 2 கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணா சரிங்க சார். ஒரு பிளாட் நான் ஈசிஆர்ல ஃப்ரீயா. 2 கிரவுண்ட் இடம் வாங்கினா இடம் பிளாட். இடம் வாங்கினா இடம் ஃப்ரீ. இடம் வாங்கினா இடம் ஃப்ரீ. சூப்பர் சூப்பர். அதாவது நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. சரி. நம்மளால எப்படி கொடுக்க முடியுதுன்னா, இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட், சரி சார். ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். ஓகே. சோ அது மட்டும் கிடையாது பிரதர். சேனல் பார்ட்னர், புரோக்கர், மீடியேட்டர் எதுவுமே கிடையாது. டைரக்டா நம்ம கம்பெனியோட டைரக்ட் சேல். சூப்பர் சார். சைட்ல நானே இருப்பேன், வந்தா மீட் பண்ணலாம் கஸ்டமர்ஸ். சூப்பர் சோ சூப்பர். இதெல்லாம் காஸ்ட் கட்டிங் எல்லாம் சேவ் பண்ணி தான் கஸ்டமர்ஸ்க்கு இன்டர்னா, ஓகே. அதாவது ஒரு சொத்து வாங்கினா இது ஒரு அசெட்டா இருக்கும், அதுவும் ஒரு அசெட், இன்னொரு சொத்தும் வந்துரும் இல்லையா? அசெட்டா இருக்கும், டபுள் சொத்து. இந்த மாதிரிலாம் யாருங்க கொடுப்பா உங்களுக்கு? சோ எல்லாரும் சொல்லுவாங்க, அதுவும் தரேன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப திருச்சி, மதுரை இல்ல மேல்மருவத்தூர்னு கொடுப்பாங்க. நம்ம அப்படி எல்லாம் கிடையாது. சென்னையிலேயே கொடுக்குறோம். 6 லைன் பக்கத்துல நான் கொடுக்குறேன். சூப்பர் சூப்பர். அதான் இன்னைக்கு அது லட்சம், நாளைக்கு அதுவும் ஒரு கோடி. அதுவும் கோடி. இன்னொரு ஆஃபர் கொடுக்குறேன். சரி சார். இல்ல 2 கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு, சரி, 4800 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்களுக்கு, ஓகே, ஒரு கிரவுண்ட் போதும்ன்றவங்களுக்கு 50 கிராம் கோல்டு கொடுக்கும். ஒரு கிரவுண்ட் போதும்னா 50 கிராம் கோல்டு, 50 கிராம்ஸ் கோல்டு நான் சூப்பர் சார். இன்னைக்கு ரேட் கேட்டுக்கோங்க மக்களே, 10,000 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. ஆமா, நம்ம கொடுக்குறோம் 50 கிராம் கொடுக்குறோம். 1 இல்ல 2 இல்ல 50 கிராம். சூப்பர் சூப்பர். கண்டிப்பா கொடுக்குறோம். மண்ணும் கொடுத்து பொண்ணும் கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர் சார். நல்ல ஆஃபர் சார், நல்ல சைட். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லோன் போனா லோன் நம்ம போய்க்கலாம். சைட் விசிட்டும் ஃப்ரீ சைட் விசிட் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். இருக்கு பிரதர். இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் இருக்கு. கஸ்டமரோட டோர் ஸ்டெப்ல அவங்க கன்வீனியன்ட் டைம்ல ஃபேமிலியோட இண்டிவிஜுவல் கேப் அனுப்பி தான் நம்ம பிக்கப் பண்றோம். அவங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். மிஸ் பண்ணாம இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இதே மாதிரி இன்னும் நிறைய சைட் கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார். மிஸ் பண்ணாம இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டில உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வணக்கம்.